திரு அருணன், ஒரு 2 விஷயம் முக்கியமாக முன்வைக்கிறாங்க. ஒன்று இங்கே அப்படிலாம் புறக்கணிச்சிட்டுலாம் போயிட முடியாதுங்க, இங்கே உங்களுடைய உரையாடல்களால் மொத்தமுமே எங்களை மையப்படுத்தி தான் இருக்குது அப்படிங்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இங்கே கட்சிகள் இங்கே எந்த பரப்புரையும் மேற்கொள்ளலை அப்படிங்கிறார். 2வது, மாரல் கிரவுண்ட்ஸில் மக்கள்கிட்ட நாங்கள் கேள்விகளை எழுப்புவோம், இதெல்லாம் இன்னைய தலைமுறை எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்குன்றார். எப்படி பார்க்குறீங்க? பாஜக பற்றி எதிரொலிக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது. பாஜக பற்றி பேசாம இந்த தேர்தல் பரப்புரையை நடத்த முடியாது என்று திரு ஆச்சாரி சொன்னார். நடத்தவில்லை, அது உண்மை. இதுவரைக்கும் நடத்தலங்கிறார். ஆமா, இதுவரைக்கும் அப்படி நடத்தலங்கிறாரு. அவங்கள தவிர்த்து நீங்க பேசலங்கிறாரு. அவங்க தவிர்த்து எப்படி பேச முடியுங்கிறே நானு அவர்தான் சப்போர்ட் பண்றேங்கிறேன். ஏன்னா வருவது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல். மோடி வேண்டுமா வேண்டாமா என்று மக்கள் தீர்மானிக்க போகிற தேர்தல். இந்த தேர்தல் எப்படி மோடி அரசை பத்தி பேசாம போக முடியும்? என்னங்க இது ஒரு பேச்சு, பெரிய புதிய கண்டுபிடிப்பு மாதிரி அவர் சொல்றது. இது அர்த்தமற்ற ஒரு வாதம். கண்டிப்பாக இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு, பாஜக அரசு எவ்வளவு மோசமானது, நாட்டை அனைத்து துறைகளிலும் நாசமாக்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான பரப்புரையாக தமிழ்நாட்டிலும் திமுக அணி செய்யும். எந்த சந்தேகமும் எள்ளின் முனையளவும் வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் கள நிலைமை, மோடி வேண்டுமா வேண்டாமா, வேண்டாம் என்று நாம சொல்லுகிறோம். அதை பற்றி ஏதும் பேசாத அதிமுக ஏற்கனவே தனக்கு இருக்கக்கூடிய பலத்தின் காரணமாக இன்றைக்கு 2வது இடத்தில் இருக்கு. இதுவும் உண்மை. பாஜக அல்ல 2வது இடத்துல. பேச்சு அதை பற்றி, ஆனால் களத்தில் நிற்பது திமுகவுக்கு. திரு அருண், அது ஒரு என்ன கேள்வி இருக்குன்னா, மத்தியில பாஜக ஆட்சி, அவங்கள விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? நியாயமான கேள்விதான். ஆனால் இதற்கு முன்னால் 2004 தேர்தல் எடுத்துட்டாலும் 2004 கிட்டத்தட்ட இதே சினாரியோ. அன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு கடுமையாக இருந்ததா, திமுக அதிமுக மோதலாக இருந்ததா களம்? ஆனால் இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கோம், இந்த டிஃபரன்ஸ் அவங்க சொல்றாங்க. அது நீங்க பழைய மாதிரி இல்லை, இன்னைக்கு அக்செப்டன்ஸ் வந்துச்சுங்கிறாங்க. இங்க இந்த 10 ஆண்டு கால இந்த நாசகர ஆட்சி மீண்டும் வந்தால் இது ரொம்ப ஆபத்தான நிலைமைங்க. பழைய நிலைமையோடு தயவு செய்து கார்த்திகை செல்வம் 2004 ஒப்பிடவே முடியாது. இன்றைய தேர்தல் இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க போகிற தேர்தல். இங்கே தொடர்ந்து ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா, கூட்டாட்சி கோட்பாடு வேண்டுமா வேண்டாமா, மதச்சார்பற்ற குடியரசு வேண்டுமா வேண்டாமா, பொதுத்துறைகள் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வி. இவ்வளவு காத்திரமான கேள்விகள் முந்தைய தேர்தலில் வந்தது இல்லைங்க. உங்களுக்கு தெரியாததல்ல. இவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் செட் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியும். ஆகவேதான் நான் சொல்றேன், மோடி அரசு, பாஜக அரசு மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதை திமுக அணி மட்டுமல்ல, இந்திய அணி, சரியா சொல்ல போனா இந்திய அணி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் அதை கொண்டு செலுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய கட்சியின் நிலைப்பாடு அதுதான். அதைத்தான் திமுக தலைவர் அவர்களும் அவங்களுடைய பரப்புரையாக கொண்டுட்டு வர. பட் ஆனால் அதே நேரத்துல ஒரு வினோதமான நிலைமை என்னன்னா, பாஜக சொல்லிக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை. அவரை நைசா சொன்னார் பாருங்க, நாங்க தான் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி, இன்னும் நிரூபிக்கப்படல, அது தேர்தல்ல வேணா அவங்க நிரூபிக்கட்டும். ஆனா ஏற்கனவே நிரூபிச்சு இருப்பது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக. அவங்கதான் இன்றைக்கு சட்டமன்றத்துல 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் இருக்காங்க. ஆகவே இன்னும் சொல்ல போனா பிரதானம் இல்ல, இந்தியா கூட்டணி பரப்புரையில 2 பேரையும் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா 2 பேரையும் ஒன்னா வச்சு எதிர்க்கிறோங்கிற ஒரு வியூகத்தை முன்வைக்கிறீங்கல்ல, அதுதான் கேள்விக்குரியதாவது. அதை தான் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. இது நீங்க திட்டமிட்டு அவங்கள தனிமைப்படுத்துறதுக்கான அல்லது அவர்களை வேறு விதமா சித்தத்துக்கான ஒரு முயற்சியா அவங்க சொல்றாங்க. தொடர்ச்சியா நாங்க எங்களுடைய பிஜேபி எதிர்ப்பை எல்லா இடத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், கூட்டணி இல்லைன்ட்டோம், ஆனா மீண்டும் மீண்டும் அப்படியே எடுத்துட்டு போறீங்களேன்றாங்க. இதுதான் முக்கியமான அம்சத்துக்கு வந்திருக்கீங்க கார்த்திகை செல்வம். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி விட்டது. இந்த ஒற்றை அறிவிப்பு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் மீண்டும் மந்திரம் போல உச்சாடனம் செய்கிறார். ஆனால் நான் கேட்கிறேன், இப்ப இங்க ஆச்சாரியார் பாஜக நண்பர் ரொம்ப பிரமாதமா ஒரு உணர்வுபூர்வமா திமுக அரச ஊழல் ஆட்சியினர், எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்துருச்சு.
எங்கய்யா பாஜக ஊழலை பத்தி எல்லாம், ஊழல் ஒழிப்பை பத்தி எல்லாம் இது பேசலாம், மக்கள்கிட்ட எடுபடுமா? எங்க இந்த தேர்தல் பத்திர விவகாரம், ஊழல் விவகாரத்துல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. 41 கம்பெனிகளிடம் இருந்து இருக்க 1471 கோடி ரூபாய் நன்கொடை பத்திரத்தை பெற்றிருக்கிறது பாஜக. ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 41 கம்பெனிகள் மீது மோடி அரசினுடைய அமலாக்கத்துறை அல்லது வருமான வரித்துறை அல்லது சிபிஐ ரெய்டு பண்ணிருக்கு. அப்ப ரெய்டு விட்டா பெய்டு வருதியா பாஜகவுக்கு? இது இன்றைக்கு நிரூபணமாகி மக்கள்கிட்ட போயிருக்கு. இதை விட ஒரு கொடூரமான ஊழல் இந்திய வரலாற்றிலேயே நடக்கல. இல்லையா ஐயா, நீங்க பேசும்போது இவ்வளவு நேரமா, அரை மணி நேரமா நீங்க பேச போற கேட்டேன், நான் தலையிட்டேன். ஏன் பறக்குறீங்க? அடுத்து நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுடைய உரிமை. என் கருத்தை சொல்றேன், வந்திருக்கிற செய்தியை சொல்றேன். ஆகவே இப்ப என்ன கேள்வி என்றால், இதேயோட நான் அதிமுகவோட இணைக்கிறேன். இப்ப எடப்பாடியாரு அவருடைய திருச்சி பேச்ச போற கேட்டேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினாரு. பாஜக பத்தி ஒரு விமர்சனம் இல்லை, மோடி அரசை பத்தி ஒரு விமர்சனம் இல்லை. நான் சொன்னேன் பாருங்க, இந்த தேர்தல் பாஜக அரசு ஒன்றியத்தில் வேண்டுமா வேண்டாமா என்கிற தேர்தல். ஆனா அவருடைய பேச்சு பூரா என்னன்னா, சட்டமன்ற தேர்தல் ஒரே மாதிரியே இருந்துச்சு. திமுக அரசை பத்தி மட்டுமே, திமுக அரசை விமர்சிக்கட்ட அவருடைய உரிமை. எதிர்கட்சி தலைவர் ஒரு வார்த்தை மோடி அரசை விமர்சிக்கல, ஒரு வார்த்தை பாஜக விமர்சனம். இதுக்கு பேரு பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறிய லட்சணம் ஐயா. கேட்க மாட்டோமா? மக்கள் கேட்க மாட்டாங்களா? நல்லா நீங்களே கூட சொன்னீங்க, பிரதமர் வர்றாரு, திமுக ஒழிப்பேங்கிறாரு. அதிமுகவுடைய பிரச்சார வியூகம், பரப்புரை வியூகம்ங்கிறது என்னங்கறத திரு எடப்பாடி பழனிசாமி தானே முடிவு செய்யணும். அத நீங்களோ நானோ வேற யாரும் முடிவு பண்ண முடியாதுல்ல. அவருதான் முடிவு பண்ண செய்வாரு. ஆனா அதனுடைய லட்சணம் என்னன்னு சொல்ல வேண்டிய, மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. நாங்க கேட்போம். எங்க நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், மீண்டும் மோடி ஆட்சி வரணும்னு பாஜக சொல்லுது. வரணுமா வேண்டாம் நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. திமுக பத்தி விமர்சனம் அது உங்களுடைய உரிமை, அதுக்கு பதில் நாங்க சொல்லுவோம். ஏன் பாஜக பற்றி ஒண்ணும் இல்லைங்க சார். அவர் என்ன சொன்னாரு? ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது, அது பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் கூட சொல்லலாம் அந்த விமர்சனத்துக்கு. ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது கோ பேக் மோடின்றீங்க, இப்ப அவரோட சேர்ந்துதான் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறீங்க, மீண்டும் வந்து வெல்கம் மோடின்னு நீங்களும் இணைஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. நான் அதையும் கேட்டேன். அவர் சில போட்டோக்கள்லாம் காமிச்சு பேசுனதையும் நான் இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். இப்ப நான் என்ன பொறுத்தவரை சொல்ல வர்றேன், ஆட்சியில இருக்கும்போது பிரதமர் என்கிற முறையில, ஒன்றிய அரசு என்கிற முறையில இவங்க போய் அவரை பார்ப்பது, பேசுவது, ஒரு அகில இந்திய நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது பிரதமர் என்கிற முறையில அழைப்பது, அவரும் வருவது, அப்படி வரும்போது மேடையை முதல்வரும் பகிர்ந்து கொள்வது அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற முறையில பகிர்ந்து கொள்வது, இது எந்த விதத்திலும் தவறு இல்ல. அப்படி பகிர்ந்து கொள்ளலைன்னா பாஜக காரங்க விட மாட்டாங்க, எவ்வளவு கடுமையா விமர்சிப்பாங்க. நான் கேட்கறது அத்தோட நிக்கல. எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது என்ன இருக்கும், அவர் பிரதமருடன் மேடையை பகிர்ந்து கொள்வார். அந்த மேடையில வச்சு கூட பேச நாங்க தனியாவது மோடியை விமர்சிச்சு எடப்பாடியார் பேசுறது உண்டா? ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை பேசினாரா இல்லைங்களையா? இந்த வித்தியாசம் இல்லையா? மக்களுக்கு தெரியாதா? என்னங்க அர்த்தம்? இல்ல ஒண்ணும் இல்லைங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் செங்கலை வச்சுக்கிட்டு உதயநிதி காட்டா இவர் கிண்டல் அடிக்கிறாரு. இந்த விவகாரம் எதுல இருந்து வந்துச்சு? என்ன நீங்க இப்ப செங்கலை தூக்கி பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க எய்ம்ஸுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க நாடாளுமன்றத்துலங்கிறாரு. என்னென்ன குரல் கொடுத்தாங்கன்னு அவருக்கும் தெரியும், ஆனாலும் அவரு மறைச்சு பேசாரு. ஆனா நான் கூர்ந்து கவனிச்சேன், அப்பொழுதும் இந்த எய்ம்ஸ் 5 வருஷம் ஆன பிறகும் கட்டடத்தை எழுப்பாத மோடி அரசை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையா? இத முதல் கட்ட கருத்து நீங்க கூட விமர்சனம் பண்ணுங்க ஐயா. எங்க எம்பிக்கெல்லாம் என்ன, எங்க மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்பி வெங்கடேசன் உட்பட இதே நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு கொதித்து பேசினார் என்பது சரித்திர 7 பதிவு இருக்கு. அவர் மறைச்சு பேச நாங்க சொல்றோம். நான் கேட்கிறேன், எய்ம்ஸ் வராததுக்கு மோடி அரசு தான் காரணம், அந்த கட்டடம் எழாததுக்கு ஒரு கூட்டணியா இல்லையா? கேட்போமா மாட்டோமா? நன்றி திரு அண்ணன். முதல்